ஹாய், நான் தாங்க உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கொடுவா மீன் குழம்பு. 1 கிலோ கொடுவா மீன் வச்சு 10 பேருக்கு மீன் குழம்பு செய்ய போகிறோங்க. ஈஸியாக டேஸ்டியாக நம்ம வீட்டுக்கு சண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. சட்டியை வச்சுருவோம். சட்டி நல்லா சூடாகட்டும். மண் சட்டி காய்ஞ்ச உடனே ஒரு குளிக்கரண்டி நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். 6 பச்சை மிளகா 2 கீரி வச்சுருக்கேன். 10-15 பல்லு பூண்டை இடித்து வச்சுருக்கேன். மாமா வெந்தயமே சவக்கல, அதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டீங்க. ஏன்னா மண் சட்டி ரொம்ப சூடாக இருக்கும். இங்கே வெந்தயம் வந்து கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா தீஞ்சு கிஞ்சி போயிடும். இதை பூண்டு பச்சை மிளகோட சேர்ந்து சவந்துச்சுன்னா தீயாமல் அழகாக சவந்து வரும். சின்ன வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 150 கிராம் வரைக்கும். இப்போ ஃபுல் சிம்மில் வச்சிடலாம். நிதானமாக வதங்கட்டும். 4 தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க. ஒரு 5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் 2 பேருக்கு, 5 ஸ்பூன் போட்டோம்னா 10 பேருக்கு. இதை நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்க. ஒரு 3/4 பதத்துக்கு வதங்கி வந்துச்சுல, இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடலாம். எண்ணெயில் நல்லா கலர் வரும். ஓகே, அந்த மாதிரி 4 விரல் அடங்கின மாதிரி வச்சு 5 பேருக்கு இந்த அளவுக்கு உப்பு போடுங்க. 10 பேருக்குங்கிறனால இன்னும் இந்த அளவுக்கு போடுறேன். 2 டைம் போட்டுறேன். கரெக்டாக இருக்கும். தக்காளியை கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சாச்சு. கையில் கரைக்க முடியும்னா கரைச்சிங்க. எங்கள் வீட்டில் இந்த தக்காளி கல் மாதிரி இருக்குது, அதனால் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ குழம்புக்கு திக்னஸும் கிடச்சிரும், தக்காளியோட ருசியும் வந்துடும். அலசி ஊற்றிங்க. இப்போ இது கொதிக்கிட்டோம். இதுக்குள்ளே புளியை கரைச்சிட்டு வந்துடலாம். கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க மத்தி மீன் குழம்பு ட்ரை பண்ண ரொம்ப நல்லா வந்துச்சுன்னு போட்டிருந்தாங்க. மத்தி மீன் குழம்பு அது ஒரு டைப்பான ருசிங்க. கொடுவா ட்ரை பண்ணி பாருங்களா, வேறு லெவலில் இருக்கும். தக்காளி ஊற்றினோம்ல, அது நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில். ஆனால் இது ஒரு 50 கிராம் புளி தான் இருக்கும். 1/2 லிட்டர் தண்ணி வச்சு ஊற்றுறேன். நான் மறந்துட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 மூடி தேங்காய் வெதுப்பான தண்ணி விட்டு தேங்காய் பால் எடுத்துகிட்டு இருக்கிறோம். தக்காளி அரைச்சது இந்த ஒரு 1/2 லிட்டர் புளி தண்ணியெல்லாம் ஊற்றினோம்ல, இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு 10 நிமிஷமாக கொதிக்குது. நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு. இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணாதாங்க மீன் குழம்பு நல்லா வரும். இப்படியும் மீன் போட்டுடலாம். இந்த மாதிரி தேங்காய் பாலை சேர்த்தும் போடலாம். திக்கான பாலாக இருக்கணும். இப்போ பாருங்கள் குழம்பு எந்த கலரில் வந்துச்சு. தேங்காய் பாலோடு சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். மாமா, இந்த குழம்பு 10 பேருக்கு வருமா? ஒரே ஆளே 2 கரண்டி 3 கரண்டி ஊற்றிங்கன்னா அப்போ ஒரே ஆள் 10 பேருக்கு சமம்னு நினச்சிக்க வேண்டியது தான். உன்ன மாதிரி என்ன சொல்லாத குழம்பு வச்சா சாப்பாடு வேணும்ல. சோத்துக்கு என்ன பிச்சை எடுக்க முடியும்? போய் அரிசி கழுவினா வை. ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு வை. 2 கொத்து கருவேப்பிலை. நல்லா கொடுவா மண்டை. ரொம்ப சந்தோஷம். உடனே சிம்மில் வைக்காதீங்க. ஏன்னா பெரிய பெரிய பீஸ் தான். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்கிட்டோம். 3/4 மூடி போட்டு மூடி வைங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே அடுப்பை அணைச்சிடலாங்க. 10 நிமிஷம் கம்பல்சரி இருக்கணும். அப்போ தான் எண்ணெய் நல்லா மேலே தகன்னு விட்டு வரும். மீன் குழம்புலாம் பண்ணுறதுக்கு நல்ல பொறுமை வேணுங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் கொடுப்போம். அப்படியே போங்க. நல்லா தகன்னு மின்னுதா குழம்பு. இப்போ டேஸ்டிங் பார்த்துடலாம். சூப்பராக இருக்குங்க. நல்ல ரேட்டுக்கு விற்றுருவோம் கொடுவா மீன் குழம்புலாம். அந்த ரேட்டு நான் சொன்னால் நீங்கள் திட்டுவீங்க, அதனால் நான் சொல்ல மாட்டேன். இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய். இதுவே நல்ல வீடியோ தானே மாமா? அது பார்க்குறவங்க தான் சொல்லணும். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.